Hello foodie buddies, welcome to Soulinbowl. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி bunbutterjam. சாதாரண ஜாம் இல்லைங்க, ஹோம்மேட் டிராகன் ஃப்ரூட் ஜாம். இந்த அட்டகாசமான ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இங்கே நான் 2 மீடியம் சைஸ் பிங்க் கலர் டிராகன் ஃப்ரூட் எடுத்திருக்கேன். இதோட பல்ப்பை வந்து நம்ம ஸ்கூப் அவுட் பண்ணிடலாம். ஈஸியாகவே வந்துடும். ஸ்பூன் வச்சு இப்படி நீங்கள் ஸ்கூப் அவுட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேங்க. நல்லா பொடி பொடியாகவே கட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் ஜாம் பண்ணும்போது ஈஸியாக மேஷ் ஆகிடும். இந்த ஜாம் ரெசிபிக்கு முடிஞ்ச வரைக்கும் பிங்க் ட்ராகன் ஃப்ரூட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஒயிட்டில் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ எல்லாமே பொடி பொடியாக சாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு பேனில் 175 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து ஒரு 20 grams சைனா கிராஸ் இதை ஆட் பண்ணிடலாம். இது கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து மீடியம் ஹீட்டில் வந்து இதை குக் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணியே ஆகணும். அது டிசால்வ் ஆன பிறகு நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட் பீசஸை இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். ஒரு 3 to 4 minutesலேயே டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து இந்த பீசஸை ஆட் பண்ணி கலரி விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ற தேவை கிடையாது. ரஃப்லி ஒரு 2 minutes அந்த ஹீட்டில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தி பர்பஸ் ஆஃப் சைனா கிராஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கொண்டு வரும். ஸோ ஒரு 2 minutes ஆகும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட பீசஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா வந்து ஃபைனாக க்ரஷ் பண்ணி விட்ருவோம். ஏன்னா வந்து ஜாமில் வந்து லிக்விடாக நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி லைட்டாக அடி வாங்கும். அதனால் மேஷர் வச்சு கொஞ்சம் சங்கியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து க்ரஷ் பண்ணி விட்டுடலாம். க்ரஷ் பண்ணி விட்டதும் வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக வந்து 200 grams ஆஃப் சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ஜாம் ரெசிபி, அதனால் சுகர் ஆட் பண்ணுறோமே அப்படின்னு யோசிக்காதீங்க. அனதர் திங், இங்கே வந்து இந்த பர்டிகுலர் ட்ராகன் ஃப்ரூட்டோட டேஸ்ட்டுக்கு 200 grams ஆஃப் சுகர் வந்து கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சப்போஸ் கம்மியாக இருக்குதுன்னா அது ஒவ்வொரு பழத்தை பொறுத்தது. ஸோ சப்போஸ் உங்களோட ட்ராகன் ஃப்ரூட்டில் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறதோட லிபர்ட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹாஃப் எலுமிச்சை பழத்தை வந்து லைட்டாக புழிஞ்சு விட்டுடலாம். இது வந்து ஓவர் ஸ்வீட்னஸை கொஞ்சம் கட் பண்ணி ஸ்லைட்டாக ஒரு சிட்ரஸி ஃப்ளேவர் நம்மளுக்கு தரும். அவ்வளோதான், நம்மளோட ஜாம் ரெடி. வாங்க பிளேட் பண்ணிடலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற பண்ணை 2ஆக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடில் பட்டரும் இன்னொரு சைடில் நம்மளோட ஜாமே தடவிடலாம். இந்த ஜாம் பார்த்தீங்கன்னா அப் டு 2 to 3 weeks தாராளமாக ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம சைனா கிராஸ் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த ஜெல்லி கன்சிஸ்டன்சி ஜாம் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. ஸோ அது கம்ப்ளீட்லி நேச்சுரல் தான். அதனால் இது கெமிக்கல் ஃப்ரீ தான், நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. டேஸ்ட் டைம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வா வா வா, சூப்பர் யம்மியாக இருக்குங்க. இது நார்மலான பன் பட்டர் ஜாம் மாதிரி இல்லாமல் ட்ராகன் ஃப்ரூட் பன் பட்டர் ஜாம். அந்த ஜெல்லி டெக்ஸ்சர், அதே மாதிரி சீட்ஸ்னால வர ஒரு நல்ல க்ரன்ச். உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி ஒரு ட்ராகன் ஃப்ரூட் நீங்கள் வாங்குறீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறீங்கன்னா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான ரெசிபீஸோட இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.